அது இன்னோட சரி பண்ணிடலாமா? நீ அங்கிட்டு நவரு தாய், நீ அப்படி போடு, நீ அப்படியே தள்ளி கொடுங்க. நீ காப்பு முன்னாடி காப்பு கனி அடியா வேப்பல் அடியா என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? என்கிட்ட கனி தான் போனா ಸರಿ ಒಳ್ಳೆ ಡಾಕ್ಟರ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಷ್ಟು ನಿನ್ನ ಕಿರಿಕಿರಿ ಮಾಡ್ತಾರ ಗೊತ್ತಾ. ಇರೋಣ ಮತ್ತು ಈ ಕಡೆ ಹೋಗೋಣ ನೆನ್ಸ್ಕೊಂಡು ಇರ್ತೀನಿ ನೀನು. ಆವಾಗ ಹೇಳ್ರು ಒಬ್ರು, ಬಾ ಸೇಲಂನಾಗ ಹೋಗೋಣ, ಆ ಕಡೆ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಇರ್ತಾವೋ. ಯಾರು ಹೇಳ್ರು? ಹೇಳಿದ್ರಮ್ಮ, ನನಗೆ ಅದು ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ. ನಿನ್ನೆ ಮತ್ತೇನ್ ಮೇಲೆ ಯಾಕೆ ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ? ಯಾಕೆ ಕರ್ಪಸ್ கருப்பனுக்கு, மாளிகவர கருப்பசாமிக்கு, மாளிகவர கருப்பசாமிக்கு, மாளிகவர கருப்பசாமிக்கு, மாளிகவர கருப்பசாமிக்கு, அருவாளுக்கு, அருவாளுக்கு, முருகனுக்கு, எனக்கு, எனக்கு சரி விளக்கத்தை சொல்லியா. மல்லூர் 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 அட்டியாம்பட்டி மல்லூர் எல்லாம் மல்லூர். சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. கருப்பசாமி விளக்கம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க கொஞ்சம் மன தொல்லை, கடன் பிரச்சனை, வாழ்வா சாவா அப்படின்னு கேட்க வந்துருங்க. அவங்க நிக்கிறான். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு மன நிம்மதி இல்லை. என் பொழப்பு இன்னைக்கு வெத்து பொழப்பா போச்சு. எத்தனையோ சம்பாதிச்சு ஒத்த ரூபா இப்ப இல்ல, கடன் தான், வரவுக்கும் செலவுக்கும். இருந்தாலும் கருப்பசாமி நாங்க எத்தனையோ பாடுபடுறோம், எத்தனையோ தொழிலும் செய்யறோம், வருமானம் எல்லாம் சிரமப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மக்கமாரெல்லாம் தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. இருந்ததை கொஞ்சோண்டும் போயிருக்கணுமே. இப்ப நான் எங்கடா உட்கார்றதுன்னு நிலம் தடையிட்டு இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கே ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்தாயே. உன் கண்ணீருக்கு இந்த கருப்பை நான் பதில் சொல்றேன் தாயே. இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்துற சூழ்நிலையிலையும் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. யார்கிட்ட கொடுத்து மாத்தினீங்க? வாங்கிட்டு இப்ப எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ எங்க வேணாலும் போ, நான் பாத்துக்கிறாங்க. உம்மன்னா உம்மா, பொய்னா கருப்பா நீ பொய் சொல்றியான்னு சொல்லு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தாலும் இந்த கருப்பசாமி நீதிக்கு நேர்மையா அந்த இடத்துல இருந்தா இந்த கருப்பன் கோர்ட் ஏறி நான் சாட்சி சொல்லுவேன். உன் பக்கம் 9 இருந்தா உனக்கு சாதகமா 9 மாதத்துல
நான் அதை வாங்கி மீட்டு கொடுத்துறேன். புரியுதா? நீதிக்கு நேர்மையா இன்னைக்கு ஏதோ வாப்பூட்டு போட்டிருந்தாலும் அதை உடைச்சு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழில் மேம்படுத்திருந்தாயே மன கஷ்டம். இப்ப பார்த்தாலும் கணவன் அப்படின்னு பார்த்தாலும் சிறு சிறு உடல் நல பாதிப்பு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே. இன்னைக்கு கல்வி முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தாமதமா இருந்திருக்கணும். அதனால கருப்பை உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி காப்பாத்துறேன். 9 மாசத்துல நான் மீட்டு கொடுத்துறேன். வந்து கொஞ்சம் பிரச்சனையா ஆயிருச்சு. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்களும் எத்தனையோ இடத்துக்கு போய் அளமுறிட்டு வந்துட்டீங்க. அதனால கருப்பசாமி இப்ப மன உடைச்சல போய்க்கிறதாயே. இன்னைக்கு எல்லாம் பல கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கருப்பை உத்தரவிட்டு இன்னைக்கு என் கட்டுமனைக்கு எங்கடா அந்த கோயில் இருக்குது அப்படின்னு நினைச்சு நான் இந்த ஊர்லயே இருக்கிறேன். எனக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியல. புரியுதா? அதனால எல்லாம் தொலைவு உடிச்சு இங்கிட்டு நான் வந்திருக்கிறேன். இந்த கருப்பை எனக்கு நிச்சயமா இங்க வந்து போனா நிவர்த்தனை பண்ணுவாரு நம்பி நீங்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? தொட்டு கும்பிடு. ஏயா அவ்வளவு வெயிட்டா இருக்கிறேன் நானு. சாமி உள்ள 2 சாமி இருக்கு சாமி. 2 சாமி? ஆமா. 3 சாமி இருக்கு, சின்ன சாமி இருக்கு சாமி. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே மன நிம்மதியை கொடுத்துறேன். சரி சார். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு வெண்ண முடியான ஒரு வேண்டுதல் வச்சு ஏன் செய்யாது இருக்கிற? சில நேரத்துல இந்த கை கால்லாம் குரக்கலி பிடிச்சிச்சா, அப்போ வந்து வெண்ண முடியான்னு நீ எனக்கு நல்லா பண்ணிட்டா நான் ஒரு கோழி சவுல இருக்குன்னு வேண்டுதலை வச்சு நீ மறந்துட்ட. உண்மையா இல்லையா? உண்மைனா உண்மை, பொய்யனா பொண்ணு. நீ செஞ்சன்னு தலையாட்டாத, யோசனை பண்ண. இல்ல சாமி சொன்னிச்சு நீ செய்யக்கூடாது. ஞாபகப்படுத்தி நீ போய் செய்ய. அதனால கருப்பை உத்தரவிட்டு மன நிம்மதியை கொடுத்துறேன். புரியுதா? இப்ப இடம் அப்படின்னு பார்த்தாலும் இடம் விட்டு இடம் மாற்றம் வந்திருக்கணும். நான் சொல்றது பூரி சொத்துல இருக்க இப்ப வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு உயிர் போற சூழ்நிலை இழுப்பு கேசன்ல இருக்குது, இழுத்துட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாறணும், நல்லா இருக்குமே. புரியுதா? அதனால கருப்பை உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறியா? சரி. திருச்செங்கோடு. திருச்செங்கோடு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு என் வாழ்க்கையே இன்னைக்கு வாழ்க்கை புரி அப்படின்னு பார்த்தாலும் கருப்பசாமி நான் தெரியாத இன்னைக்கு அகலக்கால் வச்சுட்டேன். என் வாழ்க்கையில நான் இந்த கஷ்டம் நான் பட்டுட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி எந்த ஒரு குறையா இருந்தாலும் தீர்த்து கொடுக்கணும். புரியுதா? அதனால கருப்பசாமி ஒரு நேரம் நல்லா இருக்குது, ஒரு நேரம் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. செய்வனம் பண்றானா மந்திரம் பண்றானா எனக்கு தெரியல அப்படின்னு நீ மனசுல பொங்கிட்டு இருக்கிற. ஆனா கருப்பசாமி எது என் மக்கமாருக்கு யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத என் கணவன் அப்படின்னு பார்த்தாலும் நல்லா பேசுறான். திடீர்னு பார்த்தா ஐத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறான். ஆனால கருப்பசாமி இன்னைக்கு எந்த பாதிப்பு வராதைய, உன் தவப்பு உன் கூட நிக்கிறதைய, உனக்கு எந்த ஒரு மங்களத்துக்கு பாதிப்பு வராத. உனக்குன்னு பல போட்டி இவ என்னடா இப்ப இங்க வந்து சுப்ப கொட்டிட்டு இருக்குது. நம்ம எத்தனையோ சிரமத்தை கொடுத்தோம். புரியுதா? இன்னைக்கு அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டானு சொல்லி பல கேள்விக்குறியில இருந்தது. அதனால கருப்பை உத்தரவிட்டு அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். புரியுதா? எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத, எந்த ஒரு மனக்குழப்பம் இல்லாத இந்த கருப்பை உன் கூட நிக்க வந்தாயே. எங்கேயுமே போ, உன் தவப்ப நான் எப்பயும் நீ அழைச்ச வரலுக்கு நான் ஓடி ஓடி வருவேன். தான் சொல்றேன், என் குழந்தைக்கு எந்த ஒரு மங்களத்துக்கும் உயிர் சேதம் இல்லாத அந்த கருப்பை உன் கூட வரந்தாயே. நீ எத்தனையோ சொப்பனத்துல நான் சுருட்டு வாசனையோட உன் கட்டுமனைக்கு நான் வந்துட்டு தான் தாயே இருக்கிறேன். அதனால அந்த வர்றதுனால உன் குழப்பமெல்லாம் இப்போ ஒரு அளவுக்கு தீர்ந்துட்டு இருக்கு தாயே. நீ தைரியமா போவான் தவப்ப நான் வரந்தாயே, போய் வா. சரி. விளக்கம். திண்டுக்கல். திண்டுக்கல் பா வராங்க சாமி. சரி, எல்லாம் திண்டுக்கல்ல. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பட்டாளத்துக்கு போயிருக்கு. நீ யாரு? மிலிட்ரி. நீயா? நான் யாரு, நீ யாரு? காவக்காரன். நீயும் காவக்காரன், நானும் காவக்காரன். புரியுதா? உட்காரியா?
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல குழப்பத்தில் இருக்கிறியா. மனசுல நிம்மதி இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையும் சீர்கழிஞ்சு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எதை சொன்னாலும் சண்டை சச்சிருவது. ஆனா கருப்பசாமி இன்னைக்கு உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் அவன் அங்கும் மங்காலையும் பல போட்டி போறாம இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் போற பக்கமெல்லாம் நீ நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருந்த. ஆனா உன்னை தீய சக்தியா நினைக்கிறாங்க. கருப்பன் உத்தரவிட்டு உன் கூட நான் நிக்கிறையா, உனக்கு எந்த பாதிப்பும் வராது. இன்னைக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருக்கிற அந்த புலம்பலை நான் சரி பண்ணிடுறேன், புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் குடுக்கல் வாங்கல, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அதான் சொல்றேன், நீ நல்லா பேசிட்டா நீ சாப்பிட்றதை கக்கி கொடுக்குறேன்பா. கருப்பசாமி இப்பதான் நீ வந்திருக்க. எது இந்த கருப்பு கொண்டு போனா கரெக்டா இருக்கணும்னு உன் மனசுல. ஆனா நீ யாரையும் நம்ப மாட்ட. இங்க எது படுதோ அதை நீ நம்புவ. அந்த மாதிரி இப்ப என்னை பார்க்க எப்படி வந்தா, டேய் இங்க போனா வேலையாகணும் ஃபுல்லா மனசு உனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தது. அந்த மன தைரியத்துல நீ வந்திருக்கிற. கருப்பை உத்தரவிட்டு அதை நான் மீட்டு கொடுத்துட்றேன், புரியுதா? இருந்தாலும் கொஞ்சம் தாமதம் ஆகும், புரியுதா? இன்னைக்கு ஒன்னையே எடை போடுறானுங்க, உன்னையே எடை போடுறாங்க. யார் எதை எடை போட்டாலும் உன் சொத்தை நான் உனக்கு மீட்டு கொடுத்துறேன். உனக்கு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத நான் வலியுறுத்தி கொடுத்துறேன், புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இப்பயும் சொல்றேன், இன்னும் ஜாமீன் கையெழுத்து வேண்டாம். யாரையும் நம்பாத. அவன் கண்ணீர் விட்டானா நீ கண்ணு கவனி போறியா? நானும் கேட்கறேன், நானும் கடன் உங்ககிட்ட வாங்கிட்டேன், கண்ணீர் விடுறேன், விட்டுறியா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி வராதியா. ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகும். ஆமா, நான் எப்படி அவனுங்கெல்லாம் கொஞ்சம் ஏமாத்தணும் திட்டம் தீட்டிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒண்ணுலாம் உன்னை மாட்ட விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வண்டி வாகனமும் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மூதேவி அப்படின்னு பார்த்தாலும் வண்டி வாகனம் ஓட்டினாலும் கொஞ்சம் மூதேவி பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வாய் கொட்டாய் விட்டுக்கிட்டு தூங்குற மாதிரி ஒரு இது வரும். இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு யார் எந்த ஒரு தீமை நினைச்சாலும் கருப்பு நான் விடமாட்டேன், கூட நிற்கிறேன், உனக்கு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வலியுறுத்தி கொடுத்தேன். அதே மாதிரி கருப்பசாமி இப்போ இல்ல இடத்த விட்டு தான் மாறி தான் இருக்கணும், பூர்வீக சொத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அந்த கட்டுமனையில இன்னைக்கு ஒரு புத்து ஒண்ணு இருந்திருக்கணுமே, அதான் சொல்றேன், அதை எடுத்து வழிபாடு பண்ணியா. சரிங்க சார், நீ எது வேணாம், இந்த ஒரு வெள்ளிக்கிழமை கண்டா போய் ஒரு பால் குங்குமம் தூவிட்டு வந்துடு, புரியுதா? கருப்பை உத்தரவிட்டு அந்த புத்து எப்படி வளருது அதுக்கு மேல நான் உன்னை வளர்ச்சி காட்டிடுறேன். உனக்குன்னு ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இப்ப கொஞ்சம் தாமதம் ஆகிருக்கணும். எப்படி தாமதம் ஆகுது? நல்லபடியா உட்கார வச்சிடறேன், உன் கஷ்டத்தையும் தீர்த்தறேன். தொழில உட்கார வச்சா எனக்கு என்ன வழி வச்சு தரேன்? நீ சொல்லியா, நான் கேட்கல. என் பிள்ளை என்ன மனசார சொல்லுதா அதை நான் ஏற்றுக்கேன். நான் கட்டிட்டியா, ஏதோ என் மக்கள் வராங்க, அவங்களுக்குன்னு உட்கார இடம் வேணும். அது உன்னால என்ன சக்தியா அதை முடிச்சு தெரியா? இந்த கருப்பசாமி 15 மாசம் ஆகும் அவங்களுக்கு இருந்து வரத்துக்கு. பல ஏட்டிக்கு போட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு கிறக சூழ்நிலை, கெட்டுற சூழ்நிலை, புரியுதா? உங்க கட்டுமனைக்கு நான் கூட நிக்கிறேன், உங்க கட்டுமனைக்கு கூட்டா நான் நிற்பேன், புரியுதா? கூட்டம் கூட்டிட்டு போனீங்கன்னா என்னத்தை போடுற? கூட்டத்தானே போடுறேன். அது என்ன காவலு தானே, அந்த காவல்காரனா நான் 2 மாசம் அதான் சொல்றேன். இன்னைக்கு பல தொந்தரவுல ஒண்ணு ஆளாக்குறாங்க. அதான் சொல்றேன், கிரக சூழ்நிலை சரியில்லை, இன்னைக்கு கூட்டிட்டு வா, நான் வலியுறுத்து சரி போயிடுவேன், கூட நான் வருவேன். சரி, கருப்பசாமி ஆத்தூர் ஆத்தூருக்குப்பா. பழனிசாமி வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் ஆத்தூர் இருந்துச்சு. உத்தர பாக்கியத்து கேட்க வந்திருக்கீங்க. குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்கு யாருமா கேட்க வந்து? ஆத்தூர் இருந்து குழந்தை பாக்கியத்துக்கு யாரு கேட்க வந்து? ஆத்தூரியா? கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்பசாமி 3.
திருப்பதி. 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 திருப்பதியிலிருந்து வந்திருக்கீங்களாப்பா? திருப்பதிப்பா. வராங்க சார், வராங்க சார். என்ன இது லட்டா எல்லாம் சாப்பிடுங்கய்யா. என் குழந்தைங்கிட்ட இருந்து லட்டு கொண்டு வந்திருக்கு. கருப்பனை பார்க்க உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞன் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு பல போட்டியா பல பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கருப்பசாமி அவன் தான் போட்டியா பொறாமையா நினைக்கிறான். ஆனா நீ அதையும் சிந்திக்கிறது இல்லை. என்னுடைய ரூட்டு கரெக்டா போகுது, என் தொழில் அப்படின்னு நீ நினைக்கிற. யார் எந்த ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வந்தாலும் உன் தவப்பன் கருப்பை நான் உங்க கூட இருக்கேன். புரியுதா? நீ எங்கிட்ட போனாலும் அங்கிட்ட என்ன நினைச்சின்னா அந்த ரோத்துல ஏதோ ஒரு ரோத்துல உனக்கு உதவியா நான் நிற்பேன். புரியுதா? மன கஷ்டம் புரியுதா? எல்லாம் தடை, திருமணமும் தடை, மனசுல நினைச்ச வாழ்க்கையும் கெட்டு போச்சு. அதனால கருப்பசாமி நீ தான் எனக்கு வலியுறுத்து கொடுக்கணும்னு கேட்குற. கருப்பை கூடி சீக்கிரம் திருமண வாழ்க்கையும் அமைய வாய்ப்பு வருதியா. இப்போ எல்லாம் கொஞ்சம் தொழிலும் தடையா இருக்குது, நான் அதை ஒன்றுபடுத்தி வச்சிடறேன். இன்னைக்கு பொருளாதாரமும் கொஞ்சம் தடையா இருக்குது, அதை நல்லபடியா வலியுறுத்து கொடுத்துட்றேன். இன்னைக்கு எல்லாம் உனக்குன்னு அப்படின்னு பார்த்தாலும் சிந்தனை ஜாஸ்தி. புரியுதா? அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வா, கருப்பை வெளியே வர வச்சேன். புரியுதா? இதுக்கு மேல தொழில் மேன்மை கொண்டு வரேன். உன்னை யார் சீண்டணும்னு நினைச்சாலும் உன் தாப்பும் உன் கூட வருவேன். புரியுதா? எப்பயும் உன் கூட நிற்பையா. மனம் உருகி மனசாரா கருப்பா எழுந்திரிச்சா கருப்பா உட்காந்தா கருப்புசாமி என்னதான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கருப்பு உன் கூட இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு பாதிப்பு வராத, எந்த ஒரு பங்கச்சொல் இல்லாத தொழில் மேம்படுத்தி கருப்புசாமி உன் கூட இருந்து காக்குறியா. கருப்பசாமி கொஞ்சம் தாமதாக இருந்தாலும் கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்தாரேன். போய் காய அதை நான் பார்த்துக்கிறியா, எதுவும் பாதிப்பு வராது. இந்த தாயை கொண்டு போய் இந்த கனியை உள்ளு கொடுத்து நான் பார்த்து. சரி, விளக்கம். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி அரசிக்கிறீங்களா? பாண்டிச்சேரி. சரி, விளக்கம். யாரு ரெண்டு திருமணம் ஆன யாரு? உட்காருங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையில வாக்குவாதத்துல ஓடுது. என்னையா வாக்குவாதத்துல ஓடுது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு மனசு நிம்மதி இல்லை. அதனால கொஞ்சம் குடிப்பிய. ஏன் தாயே என் பிள்ளைய சித்திரவதை பண்ற நீங்க? அவரு தான் ஒண்ணு பண்றாரா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு யாரும் யாருடைய பேச்சு ஓட்டுக்க வேண்டாம். உனக்குன்னு ஒரு சுயபக்தி. புரியுதா? உனக்குன்னு ஒரு சுயபக்தி. கருப்பை உத்தரவிட்டு நான் வழிவகுக்கிறேன். புரியுதா? மக்களை ஒன்றுபடுத்திடுறேன், தொழிலும் மேம்படுத்திடுறேன். இன்னைக்கு பார்த்தாலும் மக்கமாரங்களுக்கு உடல் நலம் சரியில்லாத போகும். அதுதான் சொல்றேன் தாயே. இன்னைக்கு எல்லாம் இருந்தும் உடல்நிலை கெட்டு போயிருக்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாம் நம்பியும் மோசம் ஆயிட்டீங்க. கூட போன பொறுப்பு உனக்கு எதிரி தாயா. இன்னைக்கு உன்னுடைய தவப்பன் தாய் வகையிலேயே உனக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு அனாதையா இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப உனக்கு எதிரி. அப்படிங்கிறப்ப இந்த தாய்க்கு நீ ஒரு பிள்ளையாரு. புரியுதா? அந்த பாலங்களுக்கு நீ ஒரு குழந்தையாரு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டா எப்படா கெடுவான், இருக்கிறத கொஞ்சம் புடுங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையும் ஒரு வாரிசு இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒண்ணு இருந்தோம், அபாசனம் ஆயிடுச்சு. புரியுதா? இப்பயே அதை அழிக்க பாக்குறாங்க. நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நீ போற வரைக்கும் தான் நல்ல புத்தியில போற. போயிட்டு வீடு திரும்புறப்போ உன் புத்தி சுயனவே இல்லை. என்ன பண்ணலாம்? நல்லபடியா வைக்கிறேன். குடிக்காத சத்தியம் பண்றியா?
சொல்லுங்க மலர். என்ன பண்ணலாம் சொல்லு. திடீர்னு தப்பு செஞ்சா என்ன பண்ணுறாங்க? திடீர்னு தப்பு அதுதான் வேண்டாங்கிறேன். நாம பார்த்து பண்ணாத என்ன நிறுத்திக்கிற சாமி. சரி சத்தியம் பண்றியா? கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திக்கிற சாமி. என்ன ஆயிரும்? வட்டா வெள்ளி கண்ணி வச்சுக்க போடுவேன். அண்ணன் எரிச்சலா இருந்தா போடுவியா? அப்பதான் தூக்கம் சாமி. நீ அங்க நிம்மதியா தூங்கிடுற, இங்க இருக்க முடியலையா? அந்த வீட்ல எப்ப நான் காலியாகும்னு பாக்குறேன் அந்த குடும்பத்துல. இப்போ உனக்கு உடம்பு கட்டுற சூழ்நிலை, நீ இப்படியே அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போற சூழ்நிலை வருது. நிறுத்திக்கிற சாமி. இல்ல நீ வேணா குடி, 40 நாள்ல நீ ஆஸ்பத்திரி ஏறியா இல்லையான்னு பாரு. அப்புறம் போனேன்னா நீ போன் பண்ணு. கருப்பா நீ சொன்னது உண்மையான நீ எனக்கு போன் பண்ணு. என் வீட்டுக்காரனை காப்பாத்துன்னு நீ தான் சொல்ல போற. நீ குடிக்கணும்னா குடி, எனக்கு ஒன்றும் இல்லை. நிறுத்திக்கிற சாமி. தொட்டேனா உனக்கு வேண்டாம், அதெல்லாம் முடியாது தாய். நான் மாற்றி இங்க வர வைக்கிறேன். இப்பெல்லாம் என்ன தெரியல, இந்த குழந்தைக்கு என்ன தெரியல. 40 நாள்ல ஆஸ்பத்திரி ஏறுறப்ப தெரியும், புரியுதா? அது வரைக்கும் உனக்கு நல்ல தொழில் அமைக்கிறேன், வருமானத்தை ஒழிவு தரேன், கண்டச்சிச்சூர்ல கருப்புசாமி காப்பாற்றேன். சரிப்பா, வீடு எனக்கு நல்ல ஒரு வீடா காமிப்பா. எனக்கு வீடு அந்த வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. எவ்வளவு லாபம் சம்பாதிச்சாலும் நிக்கவே மாட்டேங்குது. இன்னும் ஒரு 20 நாள்ல ஒரு நல்ல மனைவி அமைச்சேன். ஒரு இவங்க பெற்ற தாயே வந்து அப்படியே தண்ணி வாங்குங்க. வாங்குங்கம்மா, நம்ம அம்மா வீடு கட்டாம அப்படியே கிடக்க ஆள் இல்லை. கனி புரியுது. கொடுக்குறப்ப வாங்குங்க. வீட்டுல அது அவங்க வந்து கேட்கணுமா? உங்களுக்கு தான் அம்மா நீங்க கேட்கணும். கொஞ்சம் நீ பண்ணீங்கன்னா உடல்நல கெடும், பார்த்துக்கோ. சரி. மோர்பாளையம். மோர்பாளையம்பா. மோர்பாளையம் மோர்பாளையத்திலிருந்து வந்திருக்கீங்களா? மோர்பாளையம், திருச்செங்கோடு மோர்பாளையம். திருச்செங்கோடு மோர்பாளையம்பா. கருப்பசாமி மெட்ராஸ். மெட்ராஸ். வணக்கம் சாமி. வாங்க, எத்தனை பேர் நான் மெட்ராஸ் வாங்க. தொட்டுக்கு முடியாதுமா? தொட்டுக்கு முடிச்சுவாங்க. கருப்பசாமி விளக்கத்து சொல்லியா? கணவன் மனைவி பிரிஞ்சவங்க யாரு? கணவன் மனைவி பிரிஞ்சவங்க நீங்களா? கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தீங்களா? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்குனியா? அவங்க சொந்த பந்தம் எல்லாம் பம்பாயில இருக்குது. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம், அவங்க சொந்த பந்தம் எல்லாம் பம்பாயில் இருக்காமா. அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? சரி. விழுப்புரம். விழுப்புரம். விழுப்புரம் வராங்க. வராங்க. பிரச்சனை இருந்தாலும் வாங்க 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 வாங்க. இப்படியே ஒண்ணு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலரஞ்சு கருப்பசாமி உத்தரவிட்டு ஒரு மன நிம்மதி. இப்ப ஒரு மன நிம்மதி. ஆனால் கருப்பசாமி எதை குறைபாடு எதா இருந்தாலும் சொல்லி வந்தேன். கருப்பசாமி இப்ப பல கஷ்ட சூழ்நிலை, பல போட்டிகள் இருக்குது, புரியுதா? அதனால கருப்பசாமி யார் எந்த போட்டி நினைச்சாலும் கருப்பம் ஓடுறது எதையும் மன தளர்வானா, புரியுதா? முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தாலும் இதுக்கு மேல சிறப்பா முன்னேற்றத்துல தான் அமைச்சு, புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு நீ ஒரு 30 நாளைக்கு வந்து ரெண்டு வந்து, புரியுதா? நீ நாளைக்கு வந்தாலும் அந்த சொல்லுதான், 10 நாள் கழிச்சு வந்தாலும் அந்த சொல்லுதான், புரியுதா? ஒரு 30 நாள் இல்ல கருப்பா எனக்கு அந்த கட்டுமாய்க்கு வரணும்னு ஆசை இல்லை, பௌர்ணமிக்கு வந்து என்னை பார்த்து, புரியுதா? உன் மனக்குறைவு அப்படின்னு பார்த்தாலும் புத்தளி வழியார், உன் மன கஷ்டத்தை தீர்த்துற மக்கமாருக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத வழிவகுத்து கருப்பசாமி கூட நிற்கிறேன். வேற என்ன கேட்குறேன்? கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த கேஸ் அப்படின்னு பார்த்தா உனக்கு சாதகமா அமைச்சு தருவோம்.
புரியுதா? யார் எந்த எதிரி வந்தாலும் இந்த கருப்புசாமி கோர்ட்டு உன்னை நான் நின்று உனக்கு சாதகமாக சாட்சி அமைக்கிறேன். புரியுதா? அமைச்சு கொடுத்தா கருப்பை உன் கூட நிற்கிறேன். நான் நினைக்க மனசார எனக்கு என்ன பூசியோ வந்து கொடுத்துட்டு போயிரு. புரியுதா? உனக்குன்னு எந்த ஒரு மனசுல குழப்பம் இல்லாத கருப்புசாமி நான் வழிபட்டேன். எது மக்கமாறு இன்னைக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறாங்க, அதனால எனக்கு மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை நான் கூட நிற்கிறியா? அதான் சொன்னேன். இன்னைக்கு தீமை நினைச்சவங்களாம் போயிட்டான். கருப்பை இதுக்கு மேல அவன் கூட இருக்கிற ஒன்னு அழிக்க நினைச்சா அவன் தான் அழிஞ்சு போகும். அதனால கருப்புசாமி உன் கூட இருந்து நல்லபடியா உன் மக்களையும் உன் குடும்பத்தை ஒன்றுபடுத்தி தொழில் மேம்படுத்தி கருப்புசாமி அது குடும்பம்னா சரி இது சண்டை வரையா நீ ஒரு தொழில் அப்படின்னாலும் உன்னால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணி கருப்புசாமி காப்பாற்று. வீட்டுக்கு வச்சியா இல்லை ஆவணத்துக்கு வச்சு விளக்கத்தை சொல்லியா கருப்பசாமி உத்தரவிட்டு யார் யார் பூஜேரி யாரு பூசேரி வச்சாலும் போலாம். போய் அழைக்கிறேன். ಏನಾಯ್ತಿ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿಲ್ಲ ನಿನ್ ಕೆಲಸ ಸರಿ ಇಲ್ಲ ದೇವಸ್ಥಾನದಾಗ ನೀನು ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಏನು ಮಾಡಂಗಿಲ್ಲ. ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಮಾಡ್ತೀನಿ ನೀನು? ಜನ ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಮಾಡೋದು? ನನಗೆ ಜನ ಯಾರು ಮಾಡಂಗಿಲ್ಲ. ದೇವಸ್ಥಾನ ನಾನು ಇಟ್ಕೊಂಡು ಮಾಡ್ದಮ್ಮ, ನನಗೆ ಯಾಕೆ ಮೋಸ ಮಾಡಿ ನಾನು ಬೇಡ. ಯಾರು ಮೋಸ ಮಾಡಿಲ್ಲ. ಬರೀ ಬೈತಾ ಇದ್ರೆ ಮತ್ತೆ ಹೆಂಗ್ ಪೂಜೆ ಮಾಡ್ಬೇಕು? ಯಾರನ್ನು ಬೇದರ್ನ ನೀ ಯಾರನ್ನ ಬಿಟ್ಟು ಈ ಕಡೆ ಬರೋದ್ರೆ ಬಿಟ್ರು ನಿನ್ ಕೆಲಸ ಏನೋ ಅದೇ ನೋಡು. ಗೊತ್ತಾ? ನೀ ಸುಮ್ಮನೆ ಅದು ಇದು ಶಿಫ್ಟ್ ಆಗಿಂದ ಇರಬೇಡ. ನಿನ್ ಬುದ್ಧಿ ಇವಾಗನು ಸರಿ ಇಲ್ಲ. ಅಷ್ಟು ನಿನ್ನ ಕಿರಿಕಿರಿ ಮಾಡ್ತಾರ. ಗೊತ್ತಾ? ಇರೋಣ ಮತ್ತೆ ಆ ಕಡೆ ಹೋಗೋಣ ನೆನ್ಸ್ಕೊಂಡು ಇರ್ತೀನಿ ನೀನು. ಆವಾಗ ಹೇಳ್ರು ಒಬ್ರು ಬಾ ಸೇಲಂನಾಗ ಹೋಗೋಣ ಆ ಕಡೆ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಇರ್ತಾವೋ ಯಾರು ಹೇಳ್ರು? ಹೇಳಿದ್ರಮ್ಮ, ನನಗೆ ಅದು ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ. ನಿನ್ನೆ ಮತ್ತೇನ್ ಮೇಲೆ ಯಾಕೆ ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ? ಯಾಕೆ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಬಂದ್ರೆ ದುಡ್ಡು ಹೇಳ್ಬಾ ನಿನ್ ಜಲಕ್ಕೆ. ದುಡ್ಡು ಯಾರು ಕೇಳಲ್ಲ, ನಾನು ಯಾರಿಗೂ ಕೊಡಲ್ಲ. ನೀ ಕೇಳ್ರು ನೀ ಕೊಟ್ರು ನಾ ಕೇಳಂಗಿಲ್ಲ. ಗೊತ್ತಾಯ್ತಾ? ನೀನು ಮತ್ತೆ ನೀನು ಒಂದು ಪೂಜೇರಿ, ನಾನು ಒಂದು ಪೂಜೇರಿ. ಗೊತ್ತಾ? ಇಬ್ರು ಸಲ ಎದಕ್ಕೆ ದುಡ್ಡು? ಇವಾಗ ನೀನ್ ನಾವ್ಲಿ ನೀ ಯಾರಿಗೆ ಎದೆನು ಶನೀಶ್ವರ ಹಂಗಿಂದ್ರೆ ಜಗಳ ಬರ್ತಾವು. ನಿನಗೆ ಫುಲ್ಲು ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ. ಮೋಸ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಇವಾಗ ಮೋಸ ಮಾಡ್ತಾರೆ. ಇಬ್ರು ಲಗ್ನ ಮಾಡಿರ್ಬೇಕು. ಯಾರು ಯಾರು ಇಬ್ರು ಲಕ್ಷಣ ಅಂದ್ರೆ ರಂಗಾವತಿ. ಹೌದು, ಸ್ವಲ್ಪ ತಡೆ. ಗೊತ್ತಾ? ಸ್ವಲ್ಪ ತಡೆ. ಎಲ್ಲ ಮಾಡಿದೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಜಗಳ ಮಾಡಿ 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 ಅದೇ ನಾ ಹೇಳ್ತೇನಪ್ಪ. ಅವ್ರು ನಾನು ನೋಡ್ತೇನೆ. ನಿನ್ನೆ ಪೂಜೇರಿ ಆ ಕಡೆ ಕುಂದರ್ಸಿ ಮಾಡಿರ್ತೇನೆ. ಎಷ್ಟು ತಿಂಗಳಮ್ಮ ಇವಾಗ ಬಂದಿದ್ದಿಲ್ಲ, ನಾಳೆಯಿಂದ ಹೇಳ್ಬೇಕು. ಸ್ವಲ್ಪ ತಡೆ, ನಾನ್ ನೋಡ್ಬೇಕಿಲ್ಲ. ಅಲ್ಲಿಗೆ ಏನ್ ಕಿರಿಕಿರಿ ಐತಿ, ಏನ್ ಮೋಸ ಐತಿ ನಾನ್ ನೋಡ್ಬೇಕಿಲ್ಲ. ನಾನು ಹೇಳ್ಬೇಕಿಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ತಡೆ. ನನಗೆ ಒಂದು 3 ತಿಂಗಳು ಟೈಮ್ ಬೇಕು. ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಅದು ನಾನು ನೋಡಿ ಏನು ಯಾರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಬರ್ತದೋ ನೋಡಿ. ನನ್ನ ತಪ್ಪಿದ್ರೆ ನನಗೆ ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳಿಲ್ಲ. ನೀನ್ ಹೇಳ್ತೀನಿ ಕೋಪ ಬರ್ತಾವ. ಇವಾಗ ನಾನು ಏನು ಮಾಡಿದ್ರೆ ನೀನ್ ಏನಕ್ಕೆ ಇದು ಮಾಡ್ತೀನಿ? ನಿನ್ ಜೊತೆಗಾಗ ನಿನ್ ಮನಸ್ಸಾಗ ಏನು ಕಿರ್ಕಿಲ್ಲ. ನೀನ್ ಹೇಳ್ಕ ಮತ್ತ ಮಾಡ್ತಿ ಬಿಡ್ತೀನಿ ನೀನು. ಸ್ವಲ್ಪ ತಡೆ, ನಾನು ನೋಡ್ತೇನೆ. 90 ದಿವಸ ಬಿಡು. ನಾನು ನೋಡಿ ಏನು ಕಿರ್ಕಿರಿ ನೋಡಿ ನಾ ಹೇಳಿ ನೀನು ಪಕ್ಕ ಕರೆಕ್ಟ್ ಇದ್ರನ್ನ ಆ ಪೂಜೆ ಕಟ್ಟು ಕೆಲಸ ನಾನು ಗೊತ್ತಾ? ನೀನು ಆ ಕಡೆ ಹೋಗಿ ಈ ಕಡೆ ಹೋಗಿ ಮಾಯ ಮಂತ್ರ ಅದೆಲ್ಲ ಇಲ್ವಲ್ಲ, ನಮ್ಗೆ ಬರೋದೇ ಇಲ್ವಾ? ಆ ಕೆಲಸ ಬೇಡ. ಹೇಳಾರ ಬಾ ಆ ಕಡೆ ಹೋಗೋಣ, ಅವ್ನು ಮಾಡ್ಸೋಣ, ಟೈಮ್ ಬಾರ. ಆ ಕಡೆ ಹೋದ್ರೆ ದುಡ್ಡದಾಗ ಖರ್ಚು ಆಗ್ತಾವ, ಏನು ಕೆಲಸ ಆಗಾಗಿಲ್ಲ. ಗೊತ್ತಾ? ಅದು ನಂಬಲ್ಲ. ದೇವ್ರನ್ನ ನಂಬು. ಗೊತ್ತಾ? ಎಲ್ಲ ಹುಡುಗರಿಗೆ 4 ಜನಗಳಿಗೆ ಊಟ ಕೊಡು. ಯಾರಕ್ಕೋ ಅನ್ನದಾನ ಮಾಡ್ತೀನಪ್ಪ. ನೀ ಮಾಡ್ತೀಯ. ಇವಾಗ ನಿನಗೆ ಟೈಮ್ ಸರಿ ಇಲ್ಲ. ಯಾವ ದೇವ್ರನೋ ದೇವಸ್ಥಾನೋ
ಏ ಪೂಜಾರನು ಏನು ದುಡ್ಡು ಕೇಳಂಗಿಲ್ಲ, ದೇವ್ರ ದುಡ್ಡು ಕೇಳ್ತ್ಯಾ? ಎಲ್ಲಮ್ಮ ದುಡ್ಡು ಕೇಳ್ತಾಳ? ಪೆರುಮಾಳ್ ನಾರಾಯಣ ಪೆರುಮಾಳ್ ದುಡ್ಡು ಕೇಳ್ತಾನ? ಮತ್ತೆ ಈ ಕಡೆ ಕುಂದು ಮನುಷ್ಯರು ಸರಿ ಇಲ್ಲ. ಯಾರು ನನ್ನ ಕನೆಗೆ ಈಗ ಮನುಷ್ಯರು ಸರಿ ಇಲ್ಲ. ಅವನು ದುಡ್ಡು ತರಿಸ್ಕೊಂಡು 3 ಮಾಡಿ ಕಟ್ಟಬೇಕು, ದುಡ್ಡು ಬಾಳೆ ದುಡ್ಡು ಇರ್ಬೇಕು, ಮಕ್ಕಳನ್ನ ದೊಡ್ಡ ಓದಿಕೆ ಮಡಗಬೇಕು ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಮತ್ತೆ ಆಸೆ. ಅವ್ರಿಗೆ ನಮಗ ಆಸೆ ಇಲ್ಲ. ನನಗೂ ಸರಿ ನಮ್ಮ ಹುಡುಗ ಇರ್ತಾನೆ, ಅವನ ಮ್ಯಾಗ ನಾ ಇರ್ತಾನೆ. ನೀನು ನೆನೆಸಿ ಏನೋ ಇವನು ಸಣ್ಣ ಹುಡುಗ ಇರ್ತಾನೆ, ಇವನು ದೇವಸ್ಥಾನ ಆಗ್ತಾನೆ. ನೀ ಇವಾಗ ನೆನೆಸಿದ್ದು ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕರೆಯನ್ನು ಎಲ್ಲಿಂದ ಇದ್ದೇ ಇಲ್ಲ. ಅದೇ ನಾ ಕರೆದೆ ಗೊತ್ತಾ. ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ನಾ ಬರ್ತೀನಪ್ಪ. ನಿನಗೆ ಏನೋ ಮೋಸ ಮಾಡೋ ಹಂಗೆ ನೀ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ವಿಭೂಲಿ ಕಟ್ಟು ನಿನಗೆ ಹೇಳ್ಕೊ. ನನಗೂ 3 ತಿಂಗಳು ಸರಿಪ್ಪ ಗೊತ್ತಾ. ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಬಿಟ್ಟು ನಿನ್ಗೆ ಏನು ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರ್ತಾನೆ. ಸರಿ ಎಕಡೆ ಹೋದ್ರು ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಯಾರ ಮನೆಯಾಗ ಹೋದ್ರು ಗೊತ್ತಾ. ಹುಡುಗಿಯರು ವಯಸ್ಕು ಬಂದದ್ದು ಲಗ್ನಕ್ಕೆ ಹೋದ್ರು ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ನೀನು ಯಾರು? ಪೂಜೆ ಅಂದ್ರೆ ಏನಿರ್ಬೇಕು. ನೀನು ಹೋಗಿ ಬಾ. ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಜಳಕ ಮಾಡಿಟ್ಟು ಹೋಗು. ನೀನ್ ಮತ್ತೆ ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ಅಡ್ಡಾಡಿಂದ ಮತ್ತೆ ದೇವಸ್ಥಾನ ಹೋದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾವ? ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಸ್ನಾನ ಮಾಡಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವಾಗೆಲ್ಲ ಫಸ್ಟಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಿ? ಹೋದಲ್ಲ ಅದು ತವರು. ಅದು ನಿನ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ವಯಸ್ಸು ಐತಿ ಎಷ್ಟು? 63. ನೀನು 61. ನಿನ್ ಜಾತಕ ಇಲ್ಲವೇ ನಿನ್ಗೆ? ಅದೇ ಹೇಳ್ದ 63. ನೀ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ನಿನ್ನ ಜಾತಕ ಹೇಳ್ತೀನಿ. ಗೊತ್ತಾ. ಹೋಗಿ ಬಾ. ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡೋದು ಕೊಡೋದು. ಹುಡುಗಿಯರು ವಯಸ್ಸಿಗೆ ಬಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೋಗ್ಬಿಡುದು. ನೀನು ಪೂಜೆ ಕಿಮ್ಮೆ ಕೊಡ್ತೀವಿ ಸತ್ತ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿರೋ ನಾ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬರ್ತೀನಿ. 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ನಾನು ನಿನಗೆ ಖರ್ಚು ಮಾಡ್ತೀನಿ. சரி, விளக்கத்தை சொல்லியா. கருப்பசாமி ஆந்திரா. ஆந்திரா ஆந்திரா இருக்கணும். ஆந்திரா ஆந்திரா வாங்க. ஆந்திரா வந்து எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. யாரு உடல்நல சரியில்லை? ஏன்னு யார் చెప్ప? நீ தமிழ் தான். பொண்ணு கட்டினது அதான் நான் கூப்பிட்டேன். அப்போ நீ வந்து வீட்டு போனா என்ன பேசுவ? அந்த தாய்கிட்ட தமிழ்நாடு வந்து தமிழ் தான் பேசு. உன்னுடைய தமிழ் பேசுவது தெரியுதா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தாங்க, உன்னுடைய மக்களை பார்த்தாங்க, உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எனக்கு வருமானமே இல்லை சாமி. இன்னைக்கு நம்ம சிரமப்படுறோம். யாரும் ஆண்டவன் எங்களை இவ்வளவு சோதனை பண்றாரு தெரியல. புரியுதா? அதனால கருப்பசாமி இது என்ன குறைபாடுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறேங்க. கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் 7 சனி நடக்குது. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம். ஒன்றும் நீ உயிரோடு இருக்கணும், இல்லை நான் உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கு. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் தாமதமா இருக்குது. கோவப்படுவேன் நான் தாயே. யாவுன்னா அகலமா கால் வைக்கிற உடனே அழுது கொட்டிடுற. அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ அழுதினாலே அவனுக்கு பிடிக்கல. நான் எங்கேயோ ஒரு பக்கம் போயிடுவேன், இப்பயே அழுதுண்டா அப்படின்னு சொல்லுவேன். உண்மையா இல்லையா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு கிரக சூழ்நிலை சரியில்லை. கருப்பசாமி சனிக்கிழமை கண்டா ஆஞ்சநேயருக்கு வழிபாடு போட்டுட்டு வர்றேன். காகத்துக்கு சாதவை. உன் குறைய நான் தீர்த்தேன். உனக்கு கஷ்டம் நஷ்டம் பல பேர்த்துக்கு நீ வாழ வச்ச. இன்னைக்கு கட்டா பணத்தை வச்சிருந்த. ஆனா இன்னைக்கு 10 ரூபா பார்க்கல கஷ்டமா இருக்கு. அதனால கருப்பசாமி நான் படி இழந்திருந்தாயே. உனக்கு எந்த ஒரு அவமானம் இல்லாத, அவச்சொல் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பேன் சுருட்டு வாசனையோட வெள்ளை குதிரையோட உன் கட்டுமணிக்கு கூட வர. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு அன்னத்துக்கு இல்ல உட பிரச்சனை இல்லாத வழிவத்து கொடுத்தாரு. அதே மாதிரி உடைக்க பிரச்சனை இல்லாத வழிவத்து இந்த மாளிகை வர கருப்பை நீ நினைச்ச குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்டுமணிக்கு கூட நின்று உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போய்க்கு சிறப்பா நான் வாழ வச்சிருந்தேன். வேற என்ன கேட்குற?
நீ என்ன பண்ணலாம், கொடுத்துடலாமா வேணாமா? பிள்ளைங்களுக்கு வருமானத்துக்கு வந்த காலத்துக்கு அவங்க இருக்கணும். ஆனா அது கொஞ்சம் பாதி கொடுத்தலாம். கருப்பசாமி என்ன பண்ணுறது, யாரும் வரமாட்டேன். என்ன பண்ணலாம்? அதை கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு மக்கள் என்ன பண்றது? எத்தனை புள்ள? 2 பொண்ணு. 2 பிள்ளைக்கு என்ன பண்ணுவ? இப்போ ஏற்கனவே அவங்ககிட்ட எல்லாம் பங்கச்சொல் ஆகி தான் வந்திருக்கணும், புரியுதா? பங்கச்சொல் ஆகி வந்திருக்கணும். இன்னைக்கு இடம் விட்ட இடம், இப்போ வனவாசம் சூழ்நிலை. இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கிறீங்க, அன்னன்னைக்கு என்னடா பண்றது சாப்பாட்டுக்குன்னு சிரமப்பட்டு இருக்கிறீங்க. கருப்பம் உத்தரவிட்டு நான் வலியுறுத்தி கொடுக்குறேன் தாயே. அதை முடிச்சாதான் இதை நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஐயா. என்ன பண்ணலாயா? விற்கலாமா வேணாமா? சரி, அப்படியா? ஒரு பக்கம் கடங்காரன் தொந்தரவு பண்றானுங்க, நம்ம கழுத்தில் இருக்கிறான். அதனால இருக்கிற கோபத்துக்கு சொத்து பத்தாலும் வித்து விட்டு நம்ம மனசுல நிம்மதியா இதே ஒரு சாலை வீட்டுல கூட இருந்து பிள்ளைங்களை காப்பாற்றலாம்னு நினைக்கிறீங்க. கருப்பம் உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா கருப்புசாமி எத்தனை 2000 சதுரடியா? 10 சென்ட். ஒரு 2 கொடுத்து கடகம் தீர்த்து, இன்னும் ஒரு 2 அங்கிட்டு வச்சுக்கோ. நீ உனக்குன்னு இங்க நீ வனவாசம் தான் இப்போ வந்துருக்குற, புரியுதா? அதனால இந்த வனவாசத்தை இறக சூழ்நிலையை மாற்றி திருப்பி நான் அங்கேயே கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். ஆனா இப்ப முடியாது. யாரு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட செய்யறது யாரு? இருந்தாலும் கருப்பசாமி அந்த அண்ணன் தானே உனக்கு கொடுத்து உதவுனான், இன்னைக்கு கொடுத்து உதவுனாங்க. ஆனா கருப்பை உத்தரவிட்டு அவங்க கூட வருவான் தாயே. அவன் ரூபத்துல அந்த கருப்புசாமி வந்து திருப்பியும் உதவுவான். உன் குறைய தீர்த்துக்கோ, இதில் இருந்து தீர்த்துக்கோ. கருப்புசாமி நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். கருப்புசாமி நான் பாத்துக்கிறேன். அவருக்கு மனசுல பயம், எப்படா கடனை கட்டுறது, என்ன பண்றதுன்னு. பேசினா ஒரு மாதிரி தனியாக பேசுற மாதிரி சொல்றாங்க. கருப்புசாமி அதை நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன், புரியுதா? அது என்னோட சரி பண்ணிடலாமா? நீ அங்கிட்டு நவரு தாய், நீ அப்படி போடு, நீ அப்படியே தள்ளி கொடுங்க. நீ காப்பு முன்னாடி காப்பு. கனி அடியா வேப்பல் அடியா? என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? என்கிட்ட கனி தான். நான் சரி பண்ணிடுறேன். சரி பண்ணிட்டா எனக்கு என்ன தாய் பண்ற? வேணாம் தாயே, என் புள்ள பண்ணி கஷ்டத்துல ஏழ்மையில் இருக்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு எதுவும் வேணும். இங்கிட்ட இல்ல, உன் கட்டுமனையிட்ட காலபைரவ இருந்தா அதுக்கு என்ன சாப்பாடு போட்டுறியா? இல்ல ஒரு பிஸ்கட் வாங்கியாச்சு போட்டு 9 வாரம் போட்டு. நான் செலவு வைக்க மாட்டேன், பயந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு கண்ணு இழுத்துட்டு போகுது. கருப்பசாமி உத்தரவிட்டு 60 நாள்ல நான் சரி பண்ணிடுறேன். சரி பண்ணுவேன், ஆனா எனக்கு 60 நாள் அவகாசம் வேணும். ஒண்ணு இது பண்ணலாமா, வருமானம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உடம்ப சரி பண்ணா தானே வருமானம் பார்க்க முடியும். மென்னு சாப்பிடுங்க, மென்னு சாப்பிடுங்க, மென்னு சாப்பிடுங்க. சாமி இதே வேற நம்ப மாட்டேங்க. ஆமாண்ணா, ஆமா சொல்லுங்க. அது எனக்கு தெரியா, சாமி நம்ப மாட்டாருல்ல. நான் நம்ப வைக்கிறேன் இதுக்கு மேல. ஆமா, நம்பிதான். மென்னு சாப்பிடுங்க, ஒன்றாகாது. மருந்துதா எல்லாம் ஒன்னா சாப்பிடு, இல்லைன்னா நீ கக்கிட்டு நீ கிளம்பு. மருந்துதா சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. ஒரு 50 நாள் தலையில தடவை. குடிங்க மருந்துதா. எவ்வளோ கதை குடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லது உடம்புக்கு. குடிங்க. என்ன இருக்கு சொல்லுவாரு. போடுவியா? இல்ல
என்ன போடு, ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்குது உங்ககிட்ட, அதை கொஞ்சம் நிறுத்திட்டா நல்லா இருக்குமே. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. நாளைக்கு போய் கருப்பு சாமி சொன்னிச்சுன்னு எனக்கு போய் சண்டை போடக்கூடாது. நான் இந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கு தான் மருந்து கொடுத்தாங்க. யார் தெரியும்? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு அவங்களால கொஞ்சம் சிரமமும் பட்டுருக்குது, புரியுதா? அதை நான் உடைச்சிட்றேன், அந்த கட்டை நான் உடைச்சு விட்றேன். இதுக்கு மேல உனக்கு எந்த ஒரு நரம்பு பிரச்சனை, எந்த ஒரு உடல்நல பிரச்சனை இல்லை. கருப்புசாமி போட்டுக்கா, அப்படி போடுங்க, போடுங்க. எங்க கீழே விழுந்த? பைக்ல ஓட்டேன். அதான் சொல்றேன், கொஞ்சம் கீழே விழுந்துருக்கிறாரு, அதை நான் சரி பண்ணிடுறேன். இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு இல்லை. சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி அவினாசி அவினாஷிங்கா. அவினாசி வந்து எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. வாங்க. படி போட்டு கும்பிட்டு வாங்க. என்னய்யா, நான் கொடுத்த வரோம், இது கவர்மெண்ட் வேலைன்னா உட்காரு, புரியுதா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞ கருப்பசாமி உத்தரவிட்டு நீ பார்த்தாலும் தொழில் சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு போற பக்கமெல்லாம் உளுந்துருக்கிறியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவை விட்டு இன்னைக்கு மனசுல நினைச்ச பொண்ணு ஒண்ணு, வாழ்க்கை அமைஞ்ச பொண்ணு ஒண்ணு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பொண்ணால உனக்கு ஒரு கெட்ட சொல்லும் வந்திருக்கணும். எதுக்கு உனக்கு இந்த வேலை? அதே மாதிரி கருப்பசாமி யார் கொத்துனார் அப்படிங்கிறது வேலை செய்யணும். நீ தானா? கொத்துனார்னா இப்படிதான் இருக்கியா? நீ கொத்துனார நீ அப்படிதானா? உன்னுடைய அங்கிட்ட உட்காரியா, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்தேன். நீ இறக்க சூழ்நிலை சரியில்லையா? புரியுதா? உன் கட்டுமனையில யாரு வச்சு நீ கேட்க மாட்டேங்கிற, புரியுதா? 4 பேருக்கு மேல பேச்சை கேட்டு நீ போகணும், புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னுடைய குளறுபடி அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் யாருடைய பேச்சு நீ கேட்கறது இல்லை. உன் மனசுல என்ன ஓடுதோ அதை தான் நீ செய்யற. அதே மாதிரி கருப்பசாமி பொண்டாட்டியோ புள்ள அப்படின்னு பார்க்கறோம், ஊரே சொன்னாலும் யாருக்கும் நீ அடங்க மாட்டேன். தெய்வம் உன் மனசாட்சி அப்படின்னு பார்த்தாலும் அந்த மனசாட்சிக்கு நீ அடங்குவ. அதனால கருப்பன் உத்தரவிட்டு உனக்கு நான் எத்தனையோ வாரி கொடுத்தேன், அத சேமிச்சு வைக்க தெரியல. கருப்பசாமி எனக்கு நல்லபடியா படி வடிவத்து கொடு அப்படின்னு கேட்குறேன். கூட்டாளி சேர்க்கிறானாம ஏற்கனவே சேர்ந்து பிரச்சனைய உண்டாக்கி குடும்பத்தார் 2ஆ உழைப்பு விட்டாங்க. அதனால கருப்பசாமி இப்ப இதுக்கு மேல நான் நல்லபடியா இருக்கிறேன், எனக்கு தொழில் அமைச்சு கொடு, கடனை காய்ச்சி கட்டி நான் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு அமைச்சு தரையா, வருமானத்தை ஒளிவு தரேன். இன்னைக்கு வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தாலும் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கருப்பு அதெல்லாம் நான் மீட்டு கொடுக்குறியா, உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்தரேன், உன் கரும வழி அப்படின்னு பார்த்தாலும் நான் போயிட்டு கருப்புசாமி உன் கூட நிற்கிறேன். வேற என்ன கேட்குற? வண்டி இருக்குது, வாட்டி ஓட்ட நான் ஓட்ட வைக்கிறேன், சுத்தமாக ஓட்ட இல்லாமல் கொடுத்துடலாமா என்ற அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியும்.
சரி. கொடுத்துட்டா இப்ப பரவாயில்லையே. வீட்டுல வேண்டான்றாங்க, அதனாலதான் சரி கேட்டுவாங்க. கொடுத்துட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அதுக்கு இப்ப செலவு வச்சுக்கிட்டு உன்னால இப்ப சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால கொடுத்துரு, புரியுதா? இன்னொரு 11 மாசத்துக்கு மேல நல்ல வண்டியா அமைச்சு தரேன், புரியுதா? இல்ல இதையே வச்சு இன்னும் பாரத சுமந்துக்குறியா? அதான் சொல்ல, இப்ப கிழக்க சூழ்நிலை சரியில்லை, கொடுத்துரு. ஆனா உனக்குன்னு சொல்லி வண்டி வாங்கணும் நல்லா இருக்குது, இப்போ உன்னால முடியல. நீ வீர அப்படின்னு சொல்லிட முடியல. 10 ரூபா செலவுனா அது 20 ரூபா செலவா நீ பண்ற. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நீ கொடுத்துரு. அதுதான் சொல்றேன், கிழக்க சூழ்நிலை சரியில்லை, நல்லபடியா அமைச்சு தரேன், புரியுதா? ஆடி மாசம் மேல கருப்பை உத்தரவிட்டு அமைச்சு தரேன். திருச்சி திருச்சி வாங்கம்மா. திருச்சியில வாங்க, தொட்டு கும்பிடுப்பா. வாங்க சரி, வாங்க வாங்க வாங்க. கருப்பசாமி வீடு கட்டணும், கொஞ்சம் பாதையில் நிக்குதுன்னு யார் கேட்க வந்தது? நிச்சால் போதும். தொட்டு கும்பிட்டு வா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் ஐயா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் சிரமத்துல இருக்குது. இன்னைக்கு நாங்க அகலக்கால வச்சுட்டோம். இன்னைக்கு 10 ரூபா வருமானம் இல்லாத இன்னைக்கு கட்டுமனையை அமைக்க முடியல, நல்லபடியா அமைச்சு தரணும். இன்னைக்கு கணவன் ஒரு பக்கம், மகன் ஒரு பக்கம், எல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு எல்லாம் தாமதம் ஆயிட்டு இருக்குது. கருப்பா நீ தான் நல்லபடியா வடிவத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பை உத்தரவிட்டு வடிவத்து கொடுத்துருந்தாயே, உங்க அட்டுமனைக்கு நல்லபடியா வடிவத்து தர்றேன். இன்னைக்கு யாருக்கும் எதையும் கூப்பிட்டு வந்து உள்ள இது காட்டுறேன். யாரையும் எதுவும் கூப்பிட்டு நீ உள்ள விடாது, புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு கனி வேற சுத்தி போட்டு போயிருக்கிறாங்க, புரியுதா? அதனால கருப்பசாமி இன்னைக்கு பொருளாதாரம் எல்லாம் தடையா நிக்குது. கருப்பம் உத்தரவிட்டு நான் மீட்டு கொடுத்துறேன். ஏதோ ஒரு ஒருத்தர கருப்பசாமி இன்னொரு 60 நாள்ல அதான் நல்லபடியா பூர்த்தி அமைச்சு கொடுத்துறேன். அதான் சொல்றேன், இன்னும் ஒரு 60 நாள்ல கருப்பம் உத்தரவிட்டு நல்ல வழியை காட்டுறந்தாயே. வீடு கட்டுறோமா, மாப்பிள்ளை பார்க்கணும், ஏதாச்சும் ஒண்ணு கேளுமா. அதான் சொல்றேன், வீடு கட்டலாமா, மாப்பிள்ளை பார்க்கணும். இந்த குழந்தை தாட்டி விட்டலாமா? இப்ப கையில காசு இல்லை, வெறுமையில எல்லாம் இருக்கிற. நான் எப்படி, நான் என்ன உனக்கு என்ன போன்ல அனுப்பிச்சு விட முடியுமா? நான் எங்க போய் அமைக்கிறது? எனக்கே நானே திறந்த கொட்டாயில எல்லாம் இருக்கிறேன். நான் எப்படி உனக்கு பணம் அனுப்பிச்சு விட முடியும்? கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப வந்து கருப்பசாமி இன்னைக்கு அந்த குழந்தைங்க ஒரு கெட்ட சொல்லும் வந்துருக்கு, புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி நீயே பேச விடுற, போன் எது கொடுக்குற அதை அந்த குழந்தைய இருந்து புடுங்கிக்கோ. அவனை ஏற்கனவே பக்கத்து வீட்டுல திட்டுறாங்க, காரி துப்புறாங்க, நீ வேண்டாம், புரியுதா? இதோட நான் வெளியே சொல்ல விரும்பல, அதான் 1000 காலத்து பயிர், அதை நான் கெடுக்க விரும்பல. சாமி இப்படி சொல்லிச்சுன்னு இதுல பாதி பேர் கேட்டு இன்னைக்கு வரமாட்டேங்கிறாங்க, ஓடிடுறாங்க. அதனால நான் அதை நிறுத்தி கருப்பு உத்தரவிட்டு நான் வழி காட்டுறேன். அந்த குழந்தைகிட்ட போன கொடுக்காது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். கருப்பசாமி நல்ல மாப்பிள்ளையா நான் அமைச்சிருக்கேன். சரி, நல்லபடியா வருமானத்தை வடிவத்தை அந்த கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் அமைச்சு வலியுறுத்தி கொடுத்தாரு. கருப்பசாமி கொஞ்சம் தாமதாகும், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பங்கச்சொல்லு நிக்குது, அதை மாத்தி அமைக்கிறேன். ஏடச்சனி ஒண்ணு கயிறு எடுத்து நிற்கும், மருந்து கொடுக்குது, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல பாதிப்பு வராது. அந்த கருப்பசாமி காப்பாடு நல்ல இடமா அமைச்சுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு.
அம்மா இதோ ஒண்ணு கேளுங்கப்பா. ஒண்ணு கேளுமா. இப்பதாங்க வந்தது ஐயா. இன்னும் 2 மாசம் பொறுமையா இரு. புரியுதா? சித்திரைக்கு மேல நான் அமைச்சு தரேன். விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி கேரளா. கேரளாப்பா. கேரளால இருந்து வந்திருக்கீங்களா? கேரளாப்பா. விளக்கத்தை சொல்லியா? கொடுங்கலூர். கேரளா கொடுங்கலூர்ப்பா. கொடுங்கலூர். கேரளா கொடுங்கலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? கேரளா கொடுங்கலூர்ப்பா. அவன் கருப்புசாமி ஆடணுன்னு கேட்க வந்திருக்கிறான் ஐயா. என்னடா அவனும் சாமி ஆடணுன்னு. யாருப்பா அது? கருப்பசாமி 1, கருப்பசாமி 2, கருப்புசாமி 3 வருவான் சொல்லுவான் பாரு அப்புறம். சரி. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை யாரும் தெரியுங்களா? புதுக்கோட்டைப்பா. சரி. அதே மாதிரி கருப்பசாமி தேவாரம் தேனி யாரு? தொட்டு கும்பிடுது முடியல, கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை, எனக்கு எல்லாம் சுத்தி எதிர்ப்பு, என்னை கொண்டு விடுவாங்களா என்ன, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு யார் எந்த தீமை நினைச்சாலும் இந்த கருப்பராயன் உன் கூட நிற்கிறேன். பல போட்டி போறாமை, புரியுதா? எப்படா உனக்கு கமுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கருப்பசாமி உன் கூட நான் நிற்கிறேன், புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உன்னை தீமை யார் நினைக்காலும் கருப்பசாமி அந்த தீமைக்கு எதுவும் போக நான் விட மாட்டேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ மன சங்கட்டம், மனசுல நிம்மதி இல்லை, பல போட்டி போறாமை, நான் நினைக்கிற தொழில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்குறேன். கருப்பா உத்தரவிட்டு கொஞ்சம் தாமதம் ஆகும், புரியுதா? நல்லபடியா வழிவத்து கொடுக்குறேன், புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி எனக்கு இப்ப எனக்குன்னு மூச்சு விட முடியல, கை கால் வலிக்குது, நடக்க முடியல அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா இப்போ உடல் நிலையை சரி பண்ணி கொடுத்துறேன், புரியுதா? நல்லபடியா கருப்பசாமி உன் கஷ்டத்தை நான் போய்க்கிறேன். உனக்கு யார் எந்த போட்டியை நினைச்சாலும் அவனை நான் வெளுத்துருவேன், துரத்தி விட்டுருவேன் தாயே. உனக்குன்னு இந்த கருப்பசாமி பாண்டி முனீஸ்வரனை மனம் விட்டு மனசார நீ நினைக்கிற இந்த கருப்பு மாளிகை ஒரு கருப்பனும் உங்க அட்டுமனைக்கு பாண்டி முனீஸ்வரனோட நாங்கள் கூட நிற்கிறோம், 2 பேரும் 2 எல்லையை காக்குறோம், புரியுதா? அதனால கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு தீமை வராது, பல போட்டி போறாம எப்படா உன்னை முடிக்கணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, உன்னை ஏமாத்தணும். இன்னைக்கு சில பேர் உங்ககிட்ட திங்கிற உணவுல தின்னு உன்னுடைய பொருளாதாரத்தை ஏமாற்றி உனக்கு சிரமப்படுத்துறாங்க. ஆனா அந்த கருப்பை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உன் கூடயே உறவாடி உனக்கு எடுக்கிறாங்க. ஆனா கருப்பசாமி யார் உறவாடி கெடுத்தாலும் அந்த கருப்பை சோதனை உண்டாக்கும். ஆனா நீயா இருந்தாலும் நான் விட மாட்டேன், தப்புன்னா தப்பு, புரியுதா? அதனால அந்த நான் என்னைக்கு நேர்மையா இருப்பேன், அந்த நேர்மையை தவறுச்சுன்னா நான் தவற மாட்டேன், உயிரே போனாலும் கவுத்தி விடுவேன், புரியுதா? இன்னைக்கு உன்னுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாம் கெட்டு போச்சு. இதுக்கு காரணம் நேர்மைங்கிறது அதுல கொஞ்சம் தவறு வந்ததுனால கை கூடலை, தெய்வ குணம் இல்லை, தெய்வம் அல்ல. நானும் உங்க கட்டுமனைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு எத்தனையோ தொழிலுக்கு 3, 4, 5 பார்த்துட்டு அது முடியல. காரணம் என்ன? சுத்த ஒத்தம் இல்லை. ஆனா அந்த கருப்பை உத்தரவிட்டு நான் நிறுத்தனை பண்ணிடுறேன். நீ என்ன நினைச்சு மனசார மனசுக்கு நேர்மையா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ எத்தனையோ பல கோடிக்கு அதிபதி, என்னைக்கு நேர்மையா தான் சொல்லியிருக்கேன், பல கோடிக்கு நீ அதிபதி அப்படின்னு நான் வலியுறுத்திட்டு இருக்கிறேன். நான் தான் சொன்னேன் உன் கட்டுமணி அங்கிட்டு போய் எட்டி பார்க்க முடியல, நான் வந்துட்டு தான் இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அதை கொஞ்சம் பார்த்துக்குவேன். 2வது கருப்பசாமி என்ன நடக்க வைக்கணும், மூச்சு வாங்குது, புரியுதா? அதனால கருப்பசாமி அதை சரி பண்ணி இல்லாமா சரி பண்ணி கொடுத்துருங்க. சரி பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ற? நீங்க என்ன கேக்குறீங்க சாமி? நான் என்ன கேட்கறது? என் பிள்ளைங்களுக்கெல்லாம் 6.5 பவுன் எடுத்து கொடு, என் குழந்தைங்களுக்கு சொல்லுதே. நான் அண்ணாதானே என்ன அண்ணா? சரி
சத்தியமங்கலம். சத்தியமங்கலத்துல இருந்து வந்திருக்கீங்களா? சத்தியமங்கலம். சரி, பெண்ணாகரம். பெண்ணாகரம்பா. பெண்ணாகரத்துல இருந்து திருமணத்தை கேட்க வந்திருக்காங்கய்யா. பெண்ணாகரத்துல இருந்து கேட்க வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 1, பெண்ணாகரம். கருப்பசாமி 2, கருப்பசாமி 3. சரி. பெங்களூர் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும். யாரு? கம்ப்யூட்டர். உன்னுடைய குடும்பத்தை பார்த்ததை, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலா இருந்துச்சு. கருப்பசாமி உத்தரவிட்டு இல்லடம் ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம். இப்ப எங்க? திருப்பூரா? அதே மாதிரி கருப்பசாமி உன்னை கட்டி கொடுத்தது எங்க இருந்தாலும்? கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் பெங்களூர். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு வழிவத்து கொடுத்தேன். இப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. உம்மாண்ணா உம்மா பொய்னா, கருப்பா பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு 30வது நாள் உங்ககிட்ட என் கட்டுமனையில நீ காலை வச்சிருக்கிற. 30வது நாள் கருப்பசாமி உனக்கு எத்தனை நாள் உத்தரவு சொன்னேன்? 7 மாசம் சொன்னேன். இருந்தாலும் கருப்பசாமி இப்ப போன் அப்படின்னு பார்த்தாலும் வந்துருக்கணுமே. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா அமைச்சு தந்தைய. இப்ப என் பிள்ளைங்களை சொன்னல, உனக்கு முன்ன சொன்னல, எத்தனை நாள் சொன்னேன்? கொண்டு வந்து சேர்த்து எனக்கு பாட்டுல மாலையும் போட்டு போனாங்கல்ல. ஆனாலும் இந்த கருப்பை உன் தவப்ப நான் உன் கூட நிக்கிறேன். உனக்கு எந்த ஒரு கண்ணீருக்கு பாதிப்பு இல்லாத. புரியுதா? இன்னைக்கு அப்படின்னு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மனசுல நினைச்ச வாழ்க்கை எப்படி? நீ மனசுல தான் நினைச்ச பார்த்து இன்னைக்கு நீயும் மனசுல நம்ப நிம்மதியா இருந்த. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் உளறுபடி. ஆனா கருப்பசாமி இப்ப அவனை மாற்றம் உருவாக்கிட்டு இருக்கிறாய். புரியுதா? மாற்றத்தான் அவன் மனசு உருவாக்கிட்டு இருக்கிற. நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏன்டா நம்ம பொஞ்சாதிய அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னு அவன் மனசுல உறுத்திட்டு இருக்காய். இருந்தாலும் கருப்பசாமி உடைச்சு சொல்லிட்டோம், மறைச்சு சொல்லிட்டோம். கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப பிரச்சனை அப்படின்னு பார்த்தா சந்தேக பிரச்சனை. வசதி கம்மி அப்படிங்கிறாங்க சாமி. பிச்சைக்கார குடும்பம் அவன் எப்படி முன்ன பொண்ணு கட்டிட்டு போனா? உங்ககிட்ட சண்டையில என்ன சொன்னான்? நீ எங்கிட்டு பேசுற இங்கிட்டு பேசுறன்னு சொன்னானா இல்லையா? அவங்க சண்டையில ஒண்ணுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. அவன் சொல்ற சொல்லு கொஞ்சம் வேண்டாங்கிற கொண்டாடி கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தங்கிற மாதிரி ஒன்னு கொஞ்சம் தவறா மனசுன்னு நினைச்சிட்டான். ஆனால கருப்பசாமி அப்ப அது கூட அவனுக்கு வழி இல்லாதானே வந்தாங்க. புரியுதா? எதே எனக்கு பொண்ணு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு வந்தான். ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப எல்லாம் நம்ம மனம் உடைச்சன். மனசுல நிம்மதி இல்லை. எனக்கு அந்த வாழ்க்கையை நான் நிறைவேற்றிட்டேன். அதனால கருப்பசாமி எனக்கு அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீ கேட்கற. போகவே பயமா இருக்கு சாமி. எதோ பண்றாங்க, எனக்கு தூங்கி எந்திரிக்கவே முடியலைங்க. ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு செஞ்சு வச்சிடறாங்க சார். என்ன செஞ்சு வைக்கிறாங்க? மருந்து தான் 2-3 தடவை போய் எடுத்து வந்ததுங்க. நைட்டு தண்ணி போட்டு வந்து மாமனாரு அடிக்க வராது. சரி. கருப்பசாமி கொஞ்சம் தாமதம் ஆகும், ஆனா உடனே முடியாது. புரியுதா? அவன்லாம் கடைசியா மன்னிப்பு கேட்பான். நான் பண்ணது தப்பு, என் குழந்தைய என் மருமகளை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவனே கேட்பான். ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் தயே. புரியுதா? நீ வார்த்தை அப்படின்னு பார்த்தா நீயும் அதிகமா விட்டுருக்குற. வீட்டுல எதுவுமே பேசுறேன் சொல்றேன், வார்த்தையை கொஞ்சம் ஜாஸ்தியா விட்டுக்கிற. இருந்தாலும் கருப்பசாமி நான் அடங்கியது. புரியுதா? கருப்பை உத்தரவிட்டு நான் வலியுறுத்தி குடும்பத்தை ஒன்று கொடுத்தேன். நீ இதெல்லாம் வேணாம் விடுதாயே. புரியுதா? உன் பிச்சைக்கார குடும்பத்துல அவன் பொண்ணு கட்டிக்கிறான்னா அவன் எப்படியாப்பட்ட ஒரு பிச்சைக்காரனா இருப்பான். நீ அதை நினைச்சுக்கோ. நாமளே அப்படிங்கிறப்ப அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிறான்னா அவன் எப்படியாப்பட்ட ஆளு நீ நினைச்சுக்கிற. உன்னோட கீழே தான் அவன்.
சாப்பாடே போடாம கொடுக்க பண்றதுங்க சாமி. அதனாலதான் பிள்ளைய வந்துட்டாளே. அதை நான் பார்த்துக்கிறதையே கணவன் மொழியை ஒன்று ஒடுத்துறேன். இங்கிட்டும் சரி அங்கிட்டும் சரி யாரும் பெரியவங்க பேச வேண்டாம். பெரியவங்களால தான் இங்கே பிரச்சனை குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு ஒன்று கொடுத்துறேன். கொஞ்சம் பொறுமையா சாமி வேலைக்கு ஆஃபர் லெட்டர் இன்னும் வரலைங்க சாமி. அந்த இடத்துல இருந்து வரலைங்க. ஃபர்ஸ்ட் இன்னும் 2 மாசம் பொறுமையா இருக்கையே, அதுக்கு மேலே நான் அமைச்சிக்கிறேன். போயிட்டு கேளுங்கம்மா, குடும்பத்துக்கு ஒண்ணு கேளுங்கம்மா. நீ அப்புறம் நடிச்சா சொல்லி தப்பு வரக்கூடாது. குடும்பத்துக்கு ஒண்ணு கேளுங்க. சரிங்களா? போய் வாங்க, அடுத்து வாங்க. சாமி, இந்த பால் அபிஷேகத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க, இதை எடுத்துக்கலாமா? யாரோ மக்கள் வந்து அபிஷேகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. என் மக்களுக்கு 4 பேர் கேட்டுட்டு எடுத்துக்கிறேன். காய வச்சு கொடுக்காய் சாப்பிட்டு. சரி, மைசூர் 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 ஒண்ணு மைசூர்ல மைசூர் வாங்க வாங்க. நான் உங்களை பெங்களூர்னு கூப்பிடுறியா? எப்படி இருக்கிற பிறந்த ஊர் என்ன ஊரு? அப்புறம் நீ நான் வந்து மைசூர் தானே கூப்பிட்டேன். நீ எதுக்கு வந்த? மைசூரா? போங்க. போய் உட்காருங்க. வைக்கிறியா? கொஞ்சம் லோன் பிரச்சனையா கேட்க வரணும் அப்படின்னு கேட்க வந்தது அப்படின்னு நான் கூப்பிடுறேன். நல்ல மகிழ்ச்சிட்டேன், நல்லபடியா வலியுறுத்துறேன். உன்னோட கஷ்ட சூழ்நிலை போச்சு, எந்த ஒரு பாதை வச்சுக்கிறாங்க பங்கச்சோலையில கருப்புசாமி. சரி, குறுக்க நீர் இருக்காதம்மா, போமா, போய் உட்காருமா, போமா. கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சிங்கப்பா. கள்ளக்குறிச்சி வராங்க சாமி, வராங்க சாமி. குறுக்க போக கூடாது, இப்படி போங்க. நீ கருமந்துறை என்ன ஒரு எங்க இருக்கிற? மலை மேலதான் இருக்கிற அப்படின்னு நான் உனக்கு போய் உட்காருங்க, கூப்பிடுறாங்களா? போய் உட்காருங்க, போங்க, போய் உட்காருங்க. உன்னோட குடும்பத்தை பார்த்ததை குறுக்க போவாதீங்கன்னு சொல்றேன்ல. நம்பி வரேன். இன்னைக்கு ஏதோ என்னால பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு மனம் விட்டு மனம் உருக்கி வந்திருக்கேன். கருப்புசாமி, எனக்கு பொருளாதாரம் இருக்குதா இல்லையா, உன் மண்ணை நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பை உத்தரவிட்டு நல் வழியை காட்டுறாங்க. புரியுதா? இன்னைக்கு உனக்கு என்ன அமையிற வாய்ப்பும் வந்துட்டு இருக்குது. எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் போனோம், அமாவாசை வாசம் அதுதான், இப்பயும் அதுதான். இன்னைக்கு சிறு சிறு கடனுக்கு மன சங்கடப்படுத்திட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றது ஏதுன்னு எனக்கு தெரியல. சிறு சிறு பிரச்சனையால இன்னைக்கு நாங்க ஒவ்வொன்றுக்கும் பொய் சொல்லிட்டு இருக்கோம். நாம எத்தனையோ பணம் காசு வந்தது, யாருக்கும் இந்த பொய் புத்திராடம் நாங்க பேசல. இப்ப பேசுற சூழ்நிலை. ஆனா கருப்பை உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தலாம் ஏழச்சனி இப்ப முடியிறப்ப இன்னைக்கு பல கஷ்டம், பண கஷ்டத்தை எல்லாம் உண்டாகிட்டு. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு நிறக்க நான் வலியுறுத்தேன். கருப்புசாமி ஆகும், ஆனா தாமதம் ஆகும். ஆனா நீ வாக்கு கொடுத்துட்ட. நான் ஏதோ என் தலையாச்சும் வச்சு அடமானம் வச்சு தரண்டான்னு சொல்லிருக்கிறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் வளர்படி பிரச்சனை ஆகிட்டு. நான் தான் சொல்றேன், மாற்றி அமைக்கிறேன். அதை வந்து தண்ணியில போட்ட கல்லா உங்களை சிரமத்தை உண்டாகிட்டு இருக்கிறேன். புரியுதா? அது எப்பய நல்லபடியா முடிகிற பிரச்சனையோ அதெல்லாம் முடியாத பிரச்சனையா பண்ணிட்டு இருந்தாங்க. கருப்பு உத்தரவிட்டு அதை முடிச்சு கொடுக்குறேன். உன்னுடைய கஷ்டம் நஷ்டத்தை போய்க்கிறேன்.
புரியுதா? உன்னுடைய கடல்ல இருந்து நான் நல்லபடியா மீட்டு அறிவித்து கொடுத்து நம்ம மாளிகை ஓட வைக்கிறேன். இன்னைக்கு அப்பா 20ஆம் தேதி நாங்க 15 லட்சம் பணம் கொடுத்தாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை 5 லட்சம் அப்பா இல்லாத இவ்வளவு நாள் கேட்காத இருந்தாங்க. எங்க நம்பிக்கை அதான் சொல்றேன். இப்ப எது எப்படி அதுக்கு நாங்க வயசு சொன்னது அந்த அப்பா இவரை நாங்க ஓட விட்டோமே எங்களை ஓட ஒண்ணு விட்டாரு. அதான் சொல்றேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க அவருக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம். எங்க வந்துட்ட, அப்பா நீ உனக்குன்னு குளறுபடி இன்னைக்கு அதிலிருந்து மீண்டும் வர முடியாத ஒரு சூழ்நிலை. நல்லபடியா நான் மீண்டும் வர வைக்கிறேன். கோயம்புத்தூர் போயிட்டு ஓடியாரோம் அவங்க எப்படியா. இன்னைக்கு கஷ்ட நஷ்டத்தை போக்கி கருப்பசாமி கூட இருந்து காப்பாற்ற இன்னைக்கு எதுதான் பயமா இருக்குது, எல்லாம் அழுகுறாரு பாரு. சொல்றது ஏதோ தெரியல நான் எவ்வளவு தெம்பு சொல்றது சாமி. அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல குழப்பம், பல சூழ்நிலை, பல கோடியை பார்த்து இன்னைக்கு சிறு சிறு கடலுக்கு கோடி கணக்குல பார்த்தாச்சு, கோடி கணக்குல செலவு பண்ணியாச்சு. இன்னைக்கு சிறு சிறு பிரச்சனையா இன்னைக்கு மன சங்கடத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். கருப்பம் உன் கூட இருக்குண்டா. இப்பதானே உன் கருமையும் தீர்ந்துட்டு இருக்குதியா. எனக்கு ஒரு இடத்தையாச்சும் நிறுத்த கொடு சாமி. இந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு நான் வந்தேனே. அதான் சொல்றேன். நல்ல பதிலோட நான் போகணும். நல் வழியை காட்டுறேன், நல்ல பதில் அப்படின்னு பார்த்தா உண்டாக்குறேன். இப்ப உன்னுடைய கிரகத்தால இன்னைக்கு எல்லாம் எதிரி. இன்னைக்கு எதுவுமே எங்கேயும் நவர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. சாமி சொல்றவனும் தப்பா சொல்றான், வாங்குறவனும் வாங்க மாட்டேங்கிறான், நாமளும் கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு நீ எல்லா மேகலையும் மனசுல பகையா நினைக்கிற. புரியுதா? அந்த பகை அப்படின்னு பார்த்தாலும் கருப்பு உத்தரவிட்டு நான் மாத்திடுறேன். உள்ளூர்காரங்க வாங்க, வெளியூருக்காரன் தான் வரான். உள்ளூருக்காரன் கம்மி ரேட்டு கேட்கறான். வெளியூருக்காரன் வர்றான், அவனை வந்து எடுத்து நிறுத்துறாங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு அவனை மாற்றி 20ஆம் தேதி பணம் 10 லட்சம் தரணும். அதுக்கு இஎம்ஐ எடுத்து இதை அமைச்சு வெளியுமா ரியா, நீ மனசு விடாத. கருப்புசாமி உன் கூட நிற்பையா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, இது உட்காரியா. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளனை கருப்பசாமி உத்தரவிட்டு. எனக்கு தொழிலும் இல்லை, நான் ஊரா சுத்திட்டு இருக்கிறேன். நானு ஊரா சுத்திட்டு இருக்கிறேன், தொழில் இல்லை. நீ போட்ட விவசாயமும் இப்ப அறுவடை ஆகுது. நீங்க மக்க மரம் நீங்க அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் அவமோதிட்டு இருக்கிறாங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி இல்லாத கருப்பசாமி நீ தான் காப்பாற்றணும், நல் வழியை காட்டணும். கருப்பா நீ என் கட்டுமனைக்கு வந்துட்டு போகணும், என் குறை ஏதாவது தீர்த்து கொடுக்கணும்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தீர்த்து கொடுக்குறேன். உன் மக்கா நீ பார்த்தாலும் இன்னைக்கு ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, யாரு கொத்தனார் வேலை செய்யறது என்ன எல்லாம் ஒண்ணுதான் சாமி. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இடம் விட்டா இடம் மாற்றம் அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. கருப்பம் உத்தரவிட்டு நான் மாத்தி அமைக்கிறேன், வருமானத்தை வலியுறுத்துறேன். நீங்க எல்லாம் பொருளாதாரம் தடைப்பட்டு போச்சுன்னு கேட்கறேன். கருப்பம் உத்தரவிட்டு தடையை நீக்கி நல்லபடியா வழியை காட்டலாம். வேண்டாம், இப்ப நீ வனவாசம் போற சூழ்நிலை, இடம் விட்டு இடம் மாறிக்கணும், உன் உசுறு போயிடும். ஜோசிகாரன் என்ன சொன்னா, நீ உன் சொந்த இடத்துக்கு போனீங்கன்னா உன் உயிர் போயிட்டான்னா, உன் உசுறு வேணுமா சொந்த இடம் போடணும். சன்னியாசியா இது, உன் உயிர் போகாத. இந்த கருப்பை நான் காப்பாற்றேன். சரி சரி. அம்மா ஏதோ ஒண்ணு கேளுங்கம்மா. அது 20 வருஷமா இருக்குது. நீ நல்ல டாக்டரா போய் பாரு. நான் டாக்டரா? நான் என்ன டாக்டரா? சாமி கிட்ட டாக்டருக்கு என்ன மாதிரி எதுவும் படிக்கலையா? நான் கை வச்சா நல்லா இருமா? சரி ஒன்றும் இல்லாமா? சரி ஒன்றுட்டு என்ன பண்ணலாம்? இங்க ஏசுற வரைக்கும் காது கேட்காதுதா கம்முன்னு இருக்கிற. இப்ப காது கேட்டுச்சுன்னா இங்க திருப்பி அடிப்பிய எப்படியா? நீ என்ன சொல்றது? ஒன்னு அடி விடுவோம், சம்மதமா? நீ எனக்கு எதையும் செய்யாது, நான் உனக்கு சரி பண்ணிடுறேன். நீ அம்மா கஷ்டப்பட்ட, ஆகாது, நான் பாத்துக்கிறேன். சொல்லுமா, காது கேட்க வச்சிடலாமா? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. சண்டை வரும் இனிமேட்டு. நீ எதை சொன்னாலும் இது மாதிரி காது கேட்கும். எடுத்து இருக்குது ஒண்ணு எடுத்துச்சா இல்லையா?
தொட்டு கும்பிடுவாங்க தொட்டு கும்பிடுவாங்க. தொட்டு கும்பிட்டு ஒரு ஓரமா இல்லைங்க. தொட்டு கும்பிட்டு வர மாதிரிங்கம்மா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலரங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கணவன் அப்படின்னு பார்த்தா ஆனா கருப்பசாமி எதை செய்வன போனானா என்னன்னு தெரியல. இருந்தாலும் கருப்பசாமி படுக்கடியா கிடந்தாரு. அதான் சொல்றேன், இது எதை சேவனை போலாத என்ன தெரியல. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு சேவனையா இருந்தாலும் நிவர்த்தனை பண்ணி கொடுக்கும். நல்லபடியா என் கணவனை வெளியே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா வெளியே கூப்பிட்டு வந்தேன். நீங்க தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் போட்டியில இந்த குழந்தைய இன்னைக்கு சிரமத்துக்கு உண்டாக்கிட்டாங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப பார்த்தாலும் ஒரு கை கொஞ்சம் சிரமம் பண்ணுவோம். உத்தரவிட்டு இப்ப இந்த கை கொஞ்சம் தூக்க முடியல, கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. ஆனா கருப்பசாமி தேவையில்லாத விரை செலவாயிட்டு இருக்குது. கருப்பா நீ தான் வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறேன். உட்கார், நல்லா கால் நீங்க உட்காரு. நீ கால் நீட்டி போட்டு உட்காரணும். கருப்பசாமி அந்த கை அந்த காலு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, புரியுதா? நீட்டு கொடுக்க போகாதப்பா. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் எல்லா கோயிலுக்கு போனேன். ஆனா நான் எல்லாம் வழிபாடு பட்டாலும் ஆனா அந்த கருப்பசாமி உண்மையா நீதிக்கு நேர்மையா நான் வரேன், அவருதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றேன். உத்தரவிட்டு என் பிள்ளைய நல்லா நடக்க வச்சு கையை தோக்க வச்சேன், புரியுதா? எனக்கு எதுவும் வேண்டாம். என் பிள்ளை வருமானம் அப்படின்னு பார்த்தாலும் வழிவகுத்து கொடுத்தாலும் எனக்குன்னு 10 ரூபா எடுத்து கொடுப்பாரு. என் மக்களுக்கு இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் உத்தரவாகியும் கொஞ்சம் தடை இருக்கு. நீர் கட்டி பிரச்சனை இல்லையா? நீர் கட்டி பிரச்சனை இருக்குது. கருப்பு உத்தரவிட்டு வலியுறுத்தம் தாயி இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு வேட்டை சென்னி உனக்கு முடியல, அதனால இன்னைக்கு உத்தரவாகியமும் கொஞ்சம் தடையாயிட்டு கருப்பு உன் தவப்ப நான் வலியுறுத்து. வெகுமேல் உன் கூட நான் வருவேன், சுருட்டு வாசனையோட உள்ள இருப்பேன், புரியுதா? சாப்பிடு அந்த பேண்டையும் அந்த கையை எடுத்து விடியா. அம்மா சரிம்மா உட்காருங்க. சரி உட்காருங்க உட்காருங்க கூப்பிடு. கை கொண்டேன், இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வருது. பப்பா பப்பா என்ன சொல்றீங்க உன் பாஷையில? முடிச்சுட்டு தக்கா வச்சு ஏற்கனவே